மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நாம ஜனவரி 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதிக்குரிய முக்கியமான நடப்பு செய்திகளை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா மக்களே, எல்லாரும் சிறப்பான முறையில் பொங்கலை கொண்டாடி இருப்பீங்க. பொங்கல் வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்கும், ஓகேவா? ஆனால் நமக்கான வாய்ப்புகள் அப்பப்போ தான் கிடைக்கும். அதனால் இந்த வருஷம் நமக்கு கிடைக்கிற அந்த 2026ஆம் ஆண்டில் கிடைக்கிற வாய்ப்பை சிறப்பான முறையில் பயன்படுத்தி அனைவரும் அரசு பணியில் அமர்வதை உறுதி செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இதுக்காக தான் டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தில் கரண்ட் அஃபேர்ஸை எப்படிலாம் சப்ஜெக்டாக மையப்படுத்தி ஸ்ட்ராட்டஜிக்காக லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சூப்பரான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மக்களே, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் ஓகேவா நம்ம வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்து நோட்ஸை சூப்பராக எழுதி ஒரு சூப்பரான ஒரு அரசு பணியை உறுதி செய்யலாம். ஓகேவா? எல்லா முயற்சியும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஓகேவா? ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஜனவரி 11 முதல் 13ஆம் தேதி வரை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வழக்கம் போல உள்ளடக்கம். சரிங்களா? என்னெல்லாம் பார்க்க போகிறோம் சொல்லி பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சரியா உள்ளடக்கத்தில் ஃபர்ஸ்ட் முக்கிய தினங்கள். சரி, ஜனவரி 10, 11, 12, 13 என்ன முக்கிய தினங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு முக்கியமான ஒரு அறிவிப்பு, குறள் வார விழா, திருக்குறள் வார விழா அப்படின்னா என்ன, அது தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னென்ன எங்கெங்கே நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மத்திய அரசோட முக்கியமான திட்டம் டெக்ஸ் ராம்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரிங்களா? அடுத்து முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க. ராம் ஜெட் அப்படிங்கிற ஒரு என்ஜின் ஒன்று இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலம் 2023 அனுப்புனாங்க. இப்போ எதுக்கு நியூஸ்ல வந்திருக்கு அதை பார்க்க போறோம். அதே மாதிரி அயலக தமிழர்கள் மாநாட்டு விருதுகள் யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதே மாதிரி விளையாட்டுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா 2வது கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு போட்டிகள் அது எங்கு நடைபெற்றது, பதக்க பட்டியலில் யாரு, தமிழ்நாடு எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதே மாதிரி முக்கியமான சில சமூக வலைத்தளங்கள் இருக்குது, அதுவும் செய்திகளை வந்திருக்குது. எந்த வலைத்தளம் யாரால் உருவாக்கப்பட்டது அதையும் நம்ம பார்க்க போறோம். பாருங்க மக்களே, ஒன்னொன்னும் அவ்வளவு முக்கியமானது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு போட்டித்தர்களை ரொம்ப சூப்பராக ஒரு சாதனை நம்ம படைக்கலாம். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? இனிமேல் ஃபுல்லாக விரிவாக பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கிய தினங்கள். அந்த முக்கிய தினங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி. சரி, ஜனவரி 10ஆம் தேதி உலக ஹிந்தி தினம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரிங்களா? ஜனவரி 10 ஓகேவா 1975 முதல் உலக ஹிந்தி மாநாடு மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்றது. அந்த மாநாடு நடைபெற்றதை முன்னிட்டு தான் ஜனவரி 10ஆம் தேதி உலக ஹிந்தி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே மாதிரி இந்தியாவில் செப்டம்பர் 14ஆம் தேதி தேசிய ஹிந்தி தினம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 1949 ஹிந்தி மொழியானது இந்தியாவோட அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அஃபீஷியல் லாங்குவேஜா அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக தான் செப்டம்பர் 14 இந்தியாவில் நேஷனல் ஹிந்தி டே, ஜனவரி 10 இன்டர்நேஷனல் ஹிந்தி டே. ஓகேவா? அதுக்கு அடுத்து ஜனவரி 12ஆம் தேதி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, தேசிய இளைஞர்கள் தினம். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் ஜனவரி 12 தமிழ்நாடு அரசு நாள், ஓகேவா, அயலக தமிழர்கள் தினமாக கொண்டாடி இருக்கோம். இது தொடர்பான எல்லா செய்திகளும் இதுக்கு முந்தைய பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்போம். பார்க்காதவங்க முந்தைய வீடியோலாம் கொஞ்சம் பாருங்க. சரியாமா? அதுக்கப்புறம் ஜனவரி 13ஆம் தேதி பாருங்க, இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா பிறந்த நாள். ஓகேவா? விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய ஓகேவா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா அவர்கள் 1984ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் ஓகேவா சோயூஸ் T11 என்ற விண்கலத்தின் மூலமாக சூப்பராக விண்வெளிக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சுபான்ஷு சுக்லா அவர்கள் விண்வெளிக்கு, அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று சாதனை படைச்சிருந்தாங்க. ஓகேவா? விண்வெளிக்கு சென்ற ஒரே இந்திய குடிமகன், ஓகேவா, முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே யார் தான்? ராகேஷ் சர்மா அவர்கள். இந்த பட்டியல சமீபத்தில் ஓகேவா சுபான்ஷு சுக்லா இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் சுபான்ஷு சுக்லா போனது எங்கம்மா? சர்வதேச விண்வெளி நிலையம். ராகேஷ் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பேஸுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? மறக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான சாதனை நபர் ராகேஷ் சர்மா. அடுத்து குறள் வார விழா. தமிழ்நாடு அரசு தொடர்பான முக்கியமான ஒரு செய்தி. மக்களை சோர்ந்து போயிடாதுங்க. என்னடா இவ்வளோ நோட்ஸ் வந்துகிட்டே இருக்க நினைக்க வேண்டாம். ஒவ்வொன்றும் எதிர்கால இந்த தேர்வுகளை நம்ம நோக்கமாக கொண்டு தான் எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க சமீபத்தில் அதை மையப்படுத்தி தான் கொஸ்டின் நம்ம நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? கவனமாக இருந்துக்கோங்க. குறள் வார விழா. கன்னியாகுமரி கடலில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 2024. அதை முன்னிட்டு கன்னியாகுமரியில் ஒரு சிறப்பு வெள்ளி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதாவது
திருவள்ளுவர் சிலை 2000 திறக்கிறாங்க. அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். ஓகேவா, கலைஞர் அவர்கள் பெயரில் தான் அந்த திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. தற்போது 25 ஆண்டுகள் நிறைவடைந்தது. அதை முன்னிட்டு கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் குறள் வார விழா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அறிவிச்சுக்கிறாங்க? தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதை முன்னிட்டு ஒரு சிறப்பு தமிழ் திறனறிவு தேர்வில் நடைபெறும். ஓகேவா, அதில் 1500 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதனால அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்காக திருக்குறள் மாணவர் மாநாடும் நடத்தப்படும் சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க. கூடுதல் செய்தியில் பாருங்க, ஒன்னொன்னும் அவ்வளோ முக்கியமானது பாருங்க. சரிங்களா, இந்த 2026ஆம் ஆண்டில் ஜனவரியில் குறள் வார விழா கொண்டாடப்பட உள்ளது. ஓகேவா, இதற்காக திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்கள், பணியாளர்கள், ஆசிரியர்கள் பெருமளவில் பங்கு பெறும் குறள் ஆசிரியர் மாநாடு மற்றும் குறள் வினாடி விழா நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. ஓகேவா, அதுக்கப்புறம் தமிழ் மொழிக்கென்று முதன்முறையாக ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் திறனறிவு தேர்வில் வெற்றி பெற்ற 1500 மாணவர்கள் கலந்து கொள்ளும் குறள் மாணவர் மாநாடு கன்னியாகுமரியில் நடைபெற உள்ளது. இது தவிர சென்னை மெரினாவில் திருக்குறள் தொடர்பான ஒரு இசை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. அப்போ திருக்குறள் தொடர்பான ஆசிரியர்கள் மாநாடு எங்கே நடைபெற உள்ளது? திருப்பூரில். மாணவர்கள் மாநாடு கன்னியாகுமரியில். திருக்குறள் தொடர்பான ஒரு சிறப்பு இசை நிகழ்ச்சி சென்னை மெரினாவில் நடைபெற உள்ளது. எதை முன்னிட்டு? 2026ஆம் ஆண்டிற்கான குறள் வார விழா நிகழ்ச்சியை முன்னிட்டு. சரிங்களா, அடுத்து மத்திய அரசின் முக்கியமான ஒரு திட்டம் பார்க்க போகிறோம். திட்டத்தோட பேர் பாருங்க, டெக்ஸ் ராம்ஸ் திட்டம். சரி, டெக்ஸ் ராம்ஸ் திட்டம், இதோட ஷார்ட் நேம் பார்த்துக்கோங்கம்மா. டெக்ஸ்டைல்ஸ் ஃபோக்கஸ்ட் ரிசர்ச் அசஸ்மெண்ட் மானிட்டரிங் பிளானிங் அண்ட் ஸ்டார்ட் அப். ஓகேவா, இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு 305 கோடி. செயல்படும் காலம் 2025-26 நிதியாண்டு முதல் 2030-31 வரையிலான 6 ஆண்டு காலம் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் எதுக்குன்னு சொல்லி பாருங்க, டெக்ஸ்டைல் ஜவுளித்துறை சார்ந்த ஆராய்ச்சி, மதிப்பீடு, கண்காணிப்பு, திட்டமிடல் மற்றும் புத்தாக்க நிறுவனங்கள். ஓகேவா, இதுதான் ஷார்ட்டா என்ன சொல்றாங்க? டெக்ஸ் ராம்ஸ் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஓகேவா அந்தந்த துறையில் தரவு கட்டமைப்பை வலுப்படுத்த 15 மாநிலங்களுடன் தற்போது மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. மொத்தத்தில் ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்கு ஒரு சூப்பரான திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருக்கிறாங்க. அந்த திட்டத்துக்கு என்ன பேருமா? டெக்ஸ் ராம்ஸ் அப்படிங்கிற திட்டம் மறக்கக்கூடாது. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி. சரிங்களா, அதாவது தமிழ்நாட்டில் மத்திய அரசின் மெகா ஜவுளி பூங்கா, கொஞ்சம் தேடி பாருங்க, உங்களுக்கு சில தேடல் இருக்கணும். தமிழ்நாட்டின் சரிங்களா மத்திய அரசின் மெகா ஜவுளி பூங்கா தமிழ்நாட்டின் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஓகேவா, இதற்கான பதில போனஸ் கேள்வியா மக்களே மறக்காம பதில சொல்லுங்க. சரிங்களா, சரி, தொடர்ந்து பாருங்க. இந்த டெக்ஸ் ராம் திட்டம் ஓகேவா குவஹாத்தியில் நடைபெற்ற தேசிய ஜவுளித்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் கீழ் கைத்தறி, கைவினை, ஆடை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த திட்டமிடல் மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக அடிப்படை கட்டமைப்பில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்களுக்காக ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ரூபாய் 12 லட்சம் நிதி உதவி வழங்கப்பட உள்ளது. எப்பமா 12 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுக்க போறாங்க. ஒரு முக்கியமான செய்தி மறக்கக்கூடாது. சரியாமா, அடுத்த செய்தி ஓகேவா, சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்ற சில முக்கிய சமூக வலைத்தளங்கள். ஓகேவா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் க்ராக். சரி, அந்த க்ரோக்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, எலான் மஸ்க். ஓகேவா, எலான் மஸ்க் அப்படின்னு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் ஸ்பேஸ் எக்ஸோட ஃபவுண்டர். இப்படி நிறைய சாதனை படைத்த எலான் மஸ்க் அவருடைய XI அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த க்ரோக் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய நாடுகளில் இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சில சர்ச்சைகளையும் இது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால செய்தியில் வந்திருக்குது இந்த க்ரோக் அப்படிங்கிற எலான் மஸ்கோட XI நிறுவனம் உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கிய ஒரு சோஷியல் மீடியாவோட பேர் தான் ட்ரூத் சோஷியல். ஓகேவா, அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸ். ஓகேவா, ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு பழைய பெயரை கொண்ட 2006ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது ட்விட்டர். அந்த ட்விட்டருக்கு என்ன பேர்? இப்போ எக்ஸ். அதனுடைய ஓனரும் யாரும் பார்த்தீங்கன்னா தற்போது எலான் மஸ்க் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் 2009ஆம் ஆண்டில் எப்பமா 2009ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப், அதை உருவாக்கியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா பிரையன் ஆக்டன். சரியா, யாருமா? பிரையன் ஆக்டன் மற்றும் ஜான் கோவம். அடுத்து ஃபேஸ்புக் முகநூல். ஓகேவா, அந்த முகநூலை அறிமுகப்படுத்தியவர் 2004ஆம் ஆண்டுமா 2004 தான் ஃபேஸ்புக் அறிமுகப்படுத்தினாங்க மார்க் ஜுகர்பர்க். மறக்கக்கூடாது. ஒவ்வொரு பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, எப்போ எக்ஸாமில் கேட்பானே தெரியாது. கவனமாக இருங்கம்மா. இதுக்காகவே தான் நோட்ஸை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. 2வது கேலோ இந்தியா பீச் கேம்ஸ். சரியா, இந்தியாவில் விளையாட்டுத்துறை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம்
கேலோ இந்தியா திட்டம். இந்த கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பீச் கேம், சரியா, கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் 2026ஆம் ஆண்டில் நடைபெற்ற இடம் டையூ. சரி, தாத்ரா நாகர் ஹவேலி எல்லாம் இணைச்சாங்கல்ல, அதில் இருக்க முக்கியமான ஒரு இடம் தான் டையூ. அதனுடைய கோக்லா அப்படிங்கிற கடற்கரைலாம் இந்த போட்டிகள் ஜனவரி 5 முதல் ஜனவரி 10ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 25 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த 1100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்துக்கிறாங்க. நிறைய விளையாட்டுகள் நிறைய பிரிவுகளில் நடைபெற்றது. சரிங்களா, இந்த போட்டி சரியா சமீபத்தில் முடிவடைந்தது. இந்த போட்டி முடிவடைந்ததில் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பெற்றது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் முதலிடத்தை பெற்றுக்கிறாங்க. சரியா, கர்நாடகா முதலிடம், 2ஆம் இடம் நம்முடைய தமிழ்நாடு, 3ஆம் இடத்துல மணிப்பூர். அப்போ 2வது முறையாக அந்த பீச் கேம்ஸ் வந்து நடைபெற்றிருக்குது டையூல. அதில் பதக்கப்பட்டியலில் கர்நாடகா முதலிடம், தமிழ்நாடு 2ஆம் இடம், 3ஆம் இடத்துல மணிப்பூர். கேடிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேடிஎம் பைக்கு அல்லது இந்த கேடிஎம் தங்கம் சொல்லுவாங்க, அது கேடிஎம் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த செய்தி பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான செய்தி, பழைய செய்தி நினைக்க வேண்டாம், ஆனால் இப்போ கரண்ட்ல வந்த ஒரு செய்தி பாருங்க. ஆதித்யா L1 என்ற விண்கலம் சரிங்களா செப்டம்பர் 2, 2023 அன்று PSLV C-57 சரியா என்ற ராக்கெட் மூலம் இந்த ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட முதல் விண்கலம். யார் அனுப்புனாங்க? இஸ்ரோ. ஓகேவா? இது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான அந்த L1 அப்படிங்கிற புள்ளியை சுற்றி ஒரு ஒளிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த புள்ளியானது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது எதற்காக இந்த ஆதித்யா L1 அனுப்புனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனின் வெளிப்புற அடுக்குகள் என்று அழைக்கப்படும் கொரோனா, சூரிய காற்று மற்றும் சூரிய காந்த புயல்கள், பூமியில் அவற்றின் தாக்கம், இதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு தான் அந்த ஆதித்யா L1 அனுப்பியிருக்கிறாங்க. எப்போ? செப்டம்பர் 2, 2023 PSLV C-57 ராக்கெட் மூலம் ஆதித்யா L1 விண்கலம் அனுப்பப்பட்டது. மறக்கக்கூடாது. சரிங்களா, இந்த விண்கலம் அனுப்பும்போது இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் எஸ் சோம்நாத். ஆதித்யா L1 விண்கலத்தின் முக்கியமாக அனுப்பும்போது அவருடைய திட்ட இயக்குநராக இருந்தவர் நிக்கர் சாஜி, மறந்துடக்கூடாது. சரிங்களா, சரி, இது எதுக்கு இப்போ நியூஸ்ல வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1 விண்கலம் சரிங்களா பார்த்துக்கோங்க. அக்டோபர் 2024 பூமியை சூரிய காந்த புயல்கள் தாக்கியது. இந்த சூரிய காந்த புயல்கள் காரணமாக பூமி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி நியூஸ்ல வந்திருக்குது. அதனால தான் அந்த ஆதித்யா L1 நியூஸ்ல வந்திருக்கு. சரிங்களா, அடுத்து பாதுகாப்புத்துறை தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க. இன்ஸ்பயர்ட் காம்பேட் 2026 சரிங்களா பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா இடையே ஜனவரி 26 ஓகேவா இன்ஸ்பயர் காம்பேட் 2026 என்ற பெயரில் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு ராணுவ பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சி நடைபெற்ற இடம் பாகிஸ்தானின் பாபி நகரில் உள்ள தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தில் நடைபெற்றது. தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஒரு கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சிக்கு பேர் தான் இன்ஸ்பயர் காம்பேட் என்பது மறக்கக்கூடாது. அந்த பயிற்சி நடைபெற்ற நாடு பாகிஸ்தான். அடுத்து முக்கியமான ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்புடைய ஒரு பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய செய்தி பாருங்க. பர்வா மற்றும் சுதர்சன் செயற்கை நுண்ணறிவு ஓகேவா தொடங்கியது செபி அமைப்பு. சரியா, செபி அமைப்பு 1988 உருவாக்கப்பட்டது. 1992 சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. இந்த செபி அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் துகின் காந்த பாண்டே. சரியா, இந்திய பங்கு சந்தையின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் அமைப்பு தான் செபி. இந்த செபி அமைப்பானது பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களுடைய ஆலோசகர்கள் அங்கீகாரத்தில் நடத்தை விதிகள் உள்ளன. ஆனால் இந்த ஆலோசகர்கள் தரகர்களால் செய்யப்படும் அதிக லாப தகவல்கள் உண்மையா என்பதை சரிபார்க்க இந்த செபி அமைப்பானது பர்வா என்ற புதிய நிறுவனத்தை தொடங்கியுள்ளது. என்ன சொல்லிக்கிறாங்க? ஆலோசகர்கள் சரிங்களா ஒரு ஐடியா கொடுக்குறவங்க, இந்த புரோக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக லாப தகவல்கள் கிடைக்குது, நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவல்களை பரப்பி விடுறாங்க. இதெல்லாம் சரிபார்க்கிறதுக்கு தான் ஒரு சிறப்பு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க நம்மளுடைய செபி அமைப்பு. அதோட பேர் தான் என்ன பேருமா? பர்வா. அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி பர்வா பார்த்தாச்சா. அடுத்தபடியாக சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வரும் பங்குச்சந்தை குறித்து தவறான தகவல்களை கண்காணிக்க ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவியை உருவாக்கி இருக்கிறாங்க செபி அமைப்பு. அதுக்கு வச்ச பேரு சுதர்சன். ஞாபகம், தவறான அந்த லாப நஷ்ட தகவல்களை வெளியிடுறதுக்கு பர்வாங்கிற நிறுவனம் சட்டத்திற்கு புறம்பான அந்த செயல்பட்டு பங்குச்சந்தை குறித்து தவறான தகவல்களை யாரெல்லாம் விடுறாங்களோ அதை கண்காணிப்பதற்கு ஒரு செயற்கை நுண்ணறிவை வெளியிடுக்கிறாங்க. அந்த கருவியின் பெயர் சுதர்சன். இரண்டுமே செபி அமைப்பினால் உருவாக்கப்பட்டது. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு என்ஜின் பாருங்க, ராம்ஜெட் அப்படிங்கிற ஒரு என்ஜின் ஓகேவா. விகாஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் செயற்கைக்கோள்களை அனுப்புறதுக்கு இஸ்ரோ பயன்படுத்தக்கூடிய அந்த விண்கலத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த என்ஜினுக்கு பேர் விகாஸ் ஓகேவா. அதே மாதிரி
ராம்ஜெட் அப்படிங்கிற ஒரு என்ஜின் பாருங்க சென்னை ஐஐடி உருவாக்கி சாதனை படைச்சிருக்கிறாங்க. இது எதுக்குன்னு சொல்லி பாருங்க, பீரங்கி, ஏவுகணை உள்ளிட்ட குண்டுகளின் தாக்கும் தொலைவை நீட்டிக்கக்கூடிய ஒரு என்ஜின் தான். எந்த என்ஜின்? ராம்ஜெட் என்ஜின். சரியா, ஒரு 20 கிலோமீட்டர்ல தான் ஒரு பீரங்கி தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதை டபுள் மடங்கா அவருடைய தாக்கும் அந்த தொலைவினை நீட்டிப்பதற்கு ஒரு என்ஜினை உருவாக்கி சாதனை படைச்சிருக்கிறாங்க. யாரு? சென்னை ஐஐடி. அந்த என்ஜினுக்கு பேர் தான் ராம்ஜெட் என்ஜின், மறக்கக்கூடாது. சரிமா, அடுத்தது இது போலமா எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு திட்டம். எனது கிராமம் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் ஜனவரி 12, 2024 அன்று அயலக தமிழர் தினம் கொண்டாடப்பட்ட அந்த நிகழ்ச்சியின் போது தான் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. எப்போ? ஜனவரி 12 நமக்கு தெரிஞ்சிருக்கும் அயலக தமிழர்கள் தினம். இந்த நிகழ்ச்சி 2024ஆம் ஆண்டு கொண்டாடப்படும் போது தான் எனது கிராமம் என்ற திட்டத்தினை தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறந்து வளர்ந்த சொந்த கிராமங்களை மேம்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் சரிங்களா, அவங்கவுங்க கிராமம் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, ஒரு கிராமத்தில் வளர்ந்துருப்பாங்க, நல்லா படிச்சுட்டு வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்களுடைய நிதி பங்களிப்புடன் ஓகேவா அந்தந்த கிராமங்களை மேம்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் எனது கிராமம் திட்டம், மறக்கக்கூடாது. சரியாம்மா, அடுத்தபடியாக அயலக தமிழர் மாநாட்டில் வழங்கப்பட்ட முக்கிய விருதுகள். ஜனவரி 12 அயலக தமிழர்கள் தினம். அதை முன்னிட்டு ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய 2 தினங்களிலும் இந்த அயலக தமிழர்கள் நிகழ்ச்சிகள் சூப்பராக நடத்தினாங்க தமிழ்நாடு அரசு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருதுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் தமிழ் மாமணி விருது யாருக்கு வழங்கப்படும் சொல்லி பாருங்கன்னா, தமிழ் மாமணி விருது ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரியார் அம்பேத்கர் சிந்தனை அமைப்பின் தலைவர் டாக்டர் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு ஸ்டாலின் விருது கொடுக்கிறார். ஆனால் இந்த அண்ணாமலை, டாக்டர் அண்ணாமலை எங்க இருக்கிறாங்க? ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரியார் அம்பேத்கர் சிந்தனை அமைப்பின் தலைவர். தமிழ் மாமணி விருது. அடுத்து கணியன் பூங்குன்றனார் விருது. கிட்டத்தட்ட 7 பிரிவுகளில் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாரும் பேரும் நமக்கு தேவையில்லை. கணியன் பூங்குன்றனார் விருது எப்போது வழங்கப்படும்? இந்த அயலக தமிழர்கள் மாநாட்டின் போது வழங்கப்படும். அடுத்த முக்கியமான விருது சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருது. வேர்களை தேடி திட்டம் மூலம் தமிழ் நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை அயலகத்தில் வாழும் தமிழர்களுக்கு சிறப்பான முறையில் கொண்டு சேர்த்ததற்காக மியான்மர் நாட்டை சேர்ந்த தீபா ராணி என்ற சாப்சு துசார் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. அப்போ தமிழ் மாமணி விருது, கணியன் பூங்குன்றனார் விருது, சிறந்த பண்பாட்டு தூதர் விருது மூன்றுமே எப்போது வழங்கப்படும்? அயலக தமிழர்கள் மாநாட்டில் வழங்கப்படும். முக்கியமான ஒரு செய்தியை கொடுத்திருக்கும். சரிங்களா மக்களே, இறுதியாக இன்றைய தினத்திற்கான அந்த சூப்பர் 6 கேள்விகள் கிடையாது, போனஸா 2 கேள்விகளும் இருக்குது பாருங்கம்மா. சூப்பர் 8 கொஸ்டின்ஸ் கூட சொல்லலாம். கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையின் சிறப்பு பெயர் என்ன? முதல் சூப்பர் 6 கேள்வி. இரண்டாவது கேள்வி, டெக்ஸ் ராம்ஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, இந்த கிராக் என்ற வலைதளத்தினை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? இரண்டாவது கேலோ இந்தியா பீச் கேம் எங்கு நடைபெற்றது? முடிஞ்ச அதில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் அந்த பதக்கப்பட்டியல் இடம்பெற்றது? அதையும் சொல்லுங்க. ஆதித்யா L1 விண்கலம் எப்போது எதற்காக அனுப்பப்பட்டது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, சுதர்சன் AI எந்த அமைப்பினால் உருவாக்கப்பட்டுள்ளது? ஏழாவது கேள்வி, ராம்ஜெட் என்ஜின் எந்த நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளது? கடைசி கேள்வி, தமிழ் மாமணி விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? மக்களே, அவ்வளோ கஷ்டப்பட்டு நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்களாக கொடுத்துட்டு இருக்கோம். மக்களை சிரமம் பார்க்காம ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.